தென்றலே மெல்ல பேசு மற்றும் அன்புடன் கண்மணி இந்த சீரியலோட மெகா சங்கமத்துல இப்ப பரமனும் அன்பும் ரவுடிங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பரம அன்ப நீ போய் முதல்ல அந்த சொக்கப்பானைய கொளுத்துறதுக்குள்ள கண்மணிய வெளியில எடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்ல. ஆனா அதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா சூடத்தை பத்தி சொக்கப்பானையில போட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் எரியறதுக்குள்ள கரெக்டா அங்க அன்பு வந்துடுறாப்ல. இருந்தாலும் வேகமா தீ பரவிடுச்சு. உள்ளாரையே போக முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீ பரவிடுச்சு. அது எதையும் பொருட்படுத்தாம அன்பு உள்ளார பூந்தர்றாப்ல. உள்ளார புகுந்து கண்மணியோட கட்டெல்லாம் அவுக்கறதுக்குள்ள, தீ சுத்தியிலுமே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இங்க அன்பு ரவுடிங்களெல்லாம் அடிச்சு பொளந்துட்டு அவரும் வந்துடுறாப்ல. எல்லாருமே வாளியில தண்ணிய கொண்டு வந்து ஊத்துறாங்க. ஆனா பெருசா இருக்கிறதுனால அமையவே மாட்டேங்குது. பக்கத்திலேயே உயரமான ஒரு இடத்துல வாட்டர் டேங்க் இருக்கு. இத பார்க்குற பரமே அதுல ஏறி போயி அந்த வாட்டர் டேங்கையே அப்படியே கவுக்குறாப்ல. அதிலிருந்து ஊத்துன தண்ணியினால சொக்கப்பானை ஃபுல்லாவே தண்ணியாயி அமிஞ்சிடுது. அதுக்கப்புறம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நம்ம அன்பும் கண்மணியும் வெளியில வந்துடுறாங்க. ஊர் மக்களும் இப்படியாப்பட்ட காரியத்தை யார் பண்ணுனது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம அன்புக்கும் பரமனுக்கும் தெரியும். ஆனாலும் அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ரவுடிங்க இருக்கிற இடத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போறாங்க. பரமன் ஆல்ரெடி அந்த ரவுடிங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காப்லயாட்டுக்கு மரத்துக்கிட்ட. அப்ப இந்த மெயின் ரவுடி இருக்கான் இல்லையா? கண்மணி கிட்ட வம்பு பண்ணான் இல்லையா? அவன் மட்டும் அங்க இல்ல. அவனையும் ஃபோன் பண்ணி அங்க வர வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி, எங்களையாடா கொளுத்த பார்க்குற, இப்ப பாரு நாங்க உங்கள கொளுத்துறோம் அப்படின்னு அங்க இருக்கிற விறகு, சக்கையெல்லாம் வச்சு அப்படியே கொளுத்த போறாங்க. கரெக்ட்டா நம்ம அன்போட அம்மா வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தடுத்ததுனால, அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம பரமனும் அன்பும் ஆரம்பத்துல முட்டிக்கிட்டாங்க இல்லையா? இப்ப திக்கெஸ்ட் ஃப்ரெண்டா ஆயிடுறாங்க. ரொம்ப சகஜமா பேசுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம கண்மணியும், அன்பும் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கண்மணி பரமன பத்தி புகழ்ந்து பேச, இந்த பக்கம் நம்ம இளமதி என்னடான்னா, அன்ப பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த வார எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரமும் மெகா சங்கமமா இல்ல பிரிஞ்சிருமான்னு.